கண்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ இந்த பதிவை இப்போ பார்க்குற நேரம் இது சாதாரணமான நேரம் இல்லை. நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க. ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி, எப்போ நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுருந்த அந்த ஆசை, அது இன்னும் உயிரோடு இருக்குது. கேளு சாமி, இதை கவனமாக கேட்டுக்கோ. சாமி, காத்திருக்கிறது தான் மிகவும் கஷ்டம். தோல்வி ஒரு முறை தான் வலிக்கும், ஆனால் காத்திருப்பது தினமும் வலிக்கும். ஒவ்வொரு காலையும் எழுந்ததுமே நீ ஏதாவது நல்லது நடக்குமான்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்க போகும் முன்னே இன்னும் இல்லை என்ற ஒரு அமைதியான ஏமாற்றமும் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம், வெளியில் சாதாரணமாக நடிக்கிற போல் இருக்கிற ஒரு நடிப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கும். சில நேரம் நீயே உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்ப, எனக்கு கிடைக்குமா, நான் தகுதி உள்ளவனான்னு. ஆனால் நினச்சிக்கோ சாமி, இந்த வழி உன்னை உடைக்க வரல, உன் பொறுமையை நிரூபிக்க வந்திருக்கு. காத்திருப்பது பலவீனம் இல்லை, அது நம்பிக்கையின் மிகப்பெரிய சோதனை. நீ பல தடவை உன்னையே கேட்டிருக்கலாம், ஏன் இன்னும் நடக்கலை, நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே, இன்னும் ஏன்? சாமி, நீ முயற்சி செய்த, நீ பிரார்த்தனையும் செஞ்ச, நீ நம்பிக்கையும் வச்ச, ஆனால் பதில் மட்டும் இன்னும் ஏன் வரலன்னு உனக்கு தோணும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சாமி, சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும், ஏன்னா அது சின்ன விஷயம் இல்லை. ஒரு பெரிய கதவு திறக்கணும்னா அதுக்கு முன்னாடி பல பூட்டுகள் திறக்கணும் சாமி. நீ பார்க்குறதுக்கு வெளியில் எதுவும் நடக்கலைன்னு தோணலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பல மாற்றங்கள் நடக்குது. உன் மனசு ஸ்ட்ராங் ஆகுது, உன் எண்ணங்கள் கிளியர் ஆகுது, உன் வாழ்க்கை புதிய பாதைக்கு போயிட்டுருக்கு. தாமதம்னா அது மறுப்பு இல்லை சாமி, அது தயாரிப்பு. நீ கேட்டது உனக்கானது தான், அதனால் அது சரியான நேரத்தில் தான் வரும் சாமி. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக நடக்கும், உன் நேரம் தப்பவில்லை. அது லேட்டாகலாம், ஆனால் அது உன்னை விட்டு போகாது. சில சமயம் நம்ம அவசரப்படுறோம், இப்போவே நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாழ்க்கைக்கு தனி நேரம் இருக்குது சாமி. ஒரு விதை நட்ட உடனே மரமாக மாறாது, அதுக்கு மழை பெய்யணும், சூரியன் வேணும், நேரமும் வேணும். அதே மாதிரி தான் நீயும். நீ பார்த்த கஷ்டம், நீ தாங்கின வலி, அவையெல்லாம் உன் வளர்ச்சிக்கான ஒரு முன்போக்கு தான். இன்றைக்கி உனக்கு எல்லாமே நேரம் கடந்து போகிற மாதிரி தோணுது, நாளைக்கான எல்லாமே நல்ல விஷயமாக அமையும். அப்போது உனக்கு புரியும். நினச்சிக்கோ, உனக்கானது உன்னை தவிர வேறு யாரிடையும் போகாது சாமி. அது உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்குது சாமி. மாற்றம் ஒரே நாளில் பெருசாக வராது, அது முதல்ல சின்ன சின்ன அறிகுறிகளாக வரும். நீ கவனிச்சிருக்கியா, சில நாட்களாக உன் மனசு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுது, முன்னாடி மாதிரி இருள் மாதிரி மனசு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு சைகை சாமி. சில பிரச்சனைகள் தானாக தனியாக ஆரம்பிச்சிருக்கு, சில மனிதர்கள் தூரமாக போயிருக்காங்க, சில புதிய வாய்ப்புகள் மெதுவாக அருகே வந்திருக்கு. இவையெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கை உன் பாதையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு சாமி. முன்னாடி நீ கதவு தட்டின, இப்போ கதவு உன்னை நோக்கி திறக்க தயாராக இருக்குது. அதனால் கவனமாக இரு, நம்பிக்கையாக பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா மாற்றம் ஆரம்பிச்சிடுச்சு சாமி. இந்த காலம் உன்னை வெறுமனே கஷ்டப்படுத்த வரல, உன்னை சோதிக்க வந்திருக்கு. நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எவ்வளோ நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, விழுந்த பிறகும் எழுந்து நிற்கிற தைரியம் முன்னிட்டா இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கை உன்னாலேயே பதில் வாங்கிக்கிச்சு சாமி. சில நாட்கள் நீ முற்றிலும் உடஞ்சி போன மாதிரி இருந்திருப்ப, யாருக்கும் தெரியாமல் எழுதிருப்ப, நீ முடியாதுன்னு சொல்லிட்டு கூட அடுத்த நாள் மீண்டும் எழுந்திருப்ப. அதுதான் உன்னோட வலிமை. இந்த சோதனை காலம் உன்னை பலவீனமாக்கலை, மிகவும் ஆழமான மன வலிமையோடு மாற்றியிருக்கு. நீ இப்போ இருந்த இடத்துலேருந்து நாளைக்கு உயரத்துக்கு போக தயாராக இருக்கணும்னு இந்த காலம் உன்னை ட்ரெயின் பண்ணியிருக்கு சாமி. சோதனை இல்லாமல் சாதனை வராது, இப்போ சோதனை முடிவுக்கு வருது, அடுத்து சாதனை தொடங்க போகுது சாமி. நீ இழந்ததை நினச்சி இன்னும் வலி இருக்குது. ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு கனவு. அந்த நேரத்தில் உன் உலகமே முடிஞ்ச மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு உண்மை கேட்டுக்கோ, அந்த இழப்புகள் உன்னை காலி செய்ய வந்தது. ஏன்னா பெரிய ஆசீர்வாதத்துக்கு இடம் தேவை. நீ இழந்தது சில விஷயங்கள் தான், ஆனால் நீ பெறப்போவது உன்னை மதிக்கும் மனிதர்கள், உனக்கான சரியான வாய்ப்பு, நிலையான சந்தோஷம். உன் மதிப்பை உலகம் உணரும் தருணம் சாமி. சில கதவுகள் மூடப்பட்டதால் தான் சரியான கதவு திறக்கப் போகுது. நீ இழந்தது தற்காலிகம்தான், வரப்போகும் ஆசீர்வாதம் பெர்மனண்ட்டாக இருக்கும் சாமி. அதனால் கடந்ததை பற்றி கொண்டு நிற்காத, வரப்போகிறத வரவேற்க தயாராக இருந்துக்கோ. இப்போ நான் உனக்கு ஒரு நம்பிக்கை அறிவிப்பு சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்க. உன் வாழ்க்கையில் நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த விஷயம், அது நகர ஆரம்பிச்சிருக்கு. நீ இன்னும் பார்க்கலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது பின்னாடி அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே இல்லைன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஒரு தெளிவான மாற்றம் நீ உணர போகிற. இது வந்த உடனே நீ நினப்ப, அதனால தான் இந்த காலம் இவ்வளவும் இழுத்துருக்கு,
நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது உன் வாழ்க்கையை நகர்த்தும் சக்தி சாமி. இப்போது உன் மனசுக்குள்ளே சொல்லு, என் நேரம் தொடங்குது, நான் நல்லதை ஏற்க தயாராக இருக்கேன். நீ இவ்வளவு நேரம் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். உன் மனசு இந்த வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்குது. உன் நேரம் நெருங்கி வந்ததால் தான் இந்த பதிவும் உன் கண்ணில் பட்டிருக்கு. நீ கடந்த கஷ்டம் வீணாக போகலை, நீ வடித்த கண்ணீர் பதில் இல்லாமல் போகலை, நீ காத்திருந்த நேரம் அர்த்தம் இல்லாததும் இல்லை. இப்போது ஒரு நிமிஷம் கண்களை மூடு, உன் உள்ளம் சொல்லட்டும், என் நேரம் வருது, நான் தயார், நல்லதை ஏற்க நான் தயார். நம்பிக்கையே விடாத, உன் வாழ்க்கை புதிய அத்தியாயம் தொடங்க போகுது.